கல்வி ஒன்றே சமூக மாற்றத்திற்கான பேராயுதம். ஓசூர் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் நலவாரிய தலைவர் டாக்டர் திம்மம்பட்டி ஆறுசாமி வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரியம் சார்பில் ஓசூர் மாநகராட்சியில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து ஆய்வுக் கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா, துணை மேயர் ஆனந்தையா, ஆணையாளர் சபீர் ஆலாம் மற்றும் மண்டல குழு மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் டாக்டர் திம்மம்பட்டி ஆறுசாமி பங்கேற்று ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டு அறிந்து அதற்கான தீர்வுகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கி பேசினார். தொடர்ந்து 25,200 ரூபாய் கல்வி உதவித்தொகை 20 தூய்மை பணியாளர்களுக்கும் 50 பேருக்கு நல வாரிய உறுப்பினர் அடையாள அட்டைகள் அவர் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழகத்தில் பணிபுரியும் சுமார் 3.5 லட்சம் தூய்மை பணியாளர்களின் நலனை காப்பதில் அரசு உறுதியாக இருப்பதாக தூய்மை பணியாளர்கள் நலவாரியம் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை 3,20,000 தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரிய அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. எஞ்சியுள்ள பணியாளர்களுக்கு விரைந்து வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். ஆண்டுக்கு 20 கோடி ரூபாய் விகிதம் இதுவரை 25 கோடி ரூபாய் நலத்திட்டங்களை செலவிடப்பட்டுள்ளது. மீதமுள்ள 40 கோடி ரூபாய் பணியாளர்களின் நலனுக்காகவே பயன்படுத்தப்படும். அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு பொருத்துவதற்கான பங்களிப்பு தொகையில் 90% நிதியை நிலவாரியமே ஏற்கும். மீதமுள்ள 10% தொகை மட்டுமே பணியாளர்கள் செலுத்தினால் போதுமானது. தற்போது இந்த 10% தொகையும் வாரியமே ஏற்க வேண்டும் என முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் கல்வி கற்று மாவட்ட ஆட்சியர் போன்ற உயர் பதவிகளுக்கு வர வேண்டும் என்பதே அரசின் இலக்கு. கல்வி ஒன்றே சமூக மாற்றத்திற்கான பேராயுதம் என்ற முதலமைச்சரின் வேண்டுகோளுக்காக வைப்பதிருப்பதாக அவர் அப்போது தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் அவர்களின் அடுத்த தலைமுறைக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கவும் இந்த திட்டங்கள் பெரிதும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலர் சிவக்குமார், மாவட்ட பொது மேலாளர் தட்கோ வேல்முருகன், ஓசூர் மாநகராட்சி துணை மேயர் ஆனந்தையா, மாநகராட்சி சுகாதார அலுவலர் சுஜிதா, பொது சுகாதார குழு தலைவர் மாமன்ற உறுப்பினர் NS மாதேஸ்வரன், மண்டல குழு தலைவர் ரவி, மாமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், திருமதி பாக்கியலட்சுமி, திருமதி இந்திராணி, திருமதி தேவி, மாதேஷ், வட்டாட்சியர் குணசிவா, கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளர் மாமன்ற உறுப்பினர் மஞ்சுளா மற்றும் 36வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பாக்கியலட்சுமி, குரு என்கிற முனிராஜ், மேலவை பிரதிநிதி மதனகிரி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வம். இன்றைக்கு ஒசூர் மாநகராட்சியின் சார்பிலே பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரி அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர்களோடு இன்றைக்கு உணவருந்துகின்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற மாநகராட்சியுடைய ஆணையாளர் அவர்களுக்கும், நம்முடைய சுகாதார அலுவலர் அவர்களுக்கும், சுகாதார குழுவினுடைய தலைவர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்து விடைபெற்று சென்றிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர், மேயர், துணை மேயர் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர் அத்தனை பேருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரியத்தின் மூலமாக பணியாற்றக்கூடிய கிட்டத்தட்ட 3.5 லட்சம் தூய்மை பணியாளர்களுக்கு இன்றைக்கு ஒரு பாதுகாப்பாக அரணாக இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதியாருக்கு எங்கள் நலவாரியத்தின் சார்பிலே நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரியத்தின் மூலமாக பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளருக்கு நலவாரி அட்டைகள் வழங்க வேண்டும். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட ஆதி திராவிடர் நலக்குழு மாவட்ட அமைப்பாளர் அதன் அடிப்படையில் இதுவரைக்கும் 20,000 அனைவரையும் அதே போல இந்த வாரியத்திலே ஆண்டும் துறை சார்ந்த அலுவலர்கள், நிதி ஒதுக்கல் பணியாளர்கள் இதுவரைக்கும் 25 கோடி ரூபாய்
இந்த நலவாரியத்திற்காக செலவு செய்யப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கிற 40 கோடி ரூபாய் பணமும் இந்த நலவாரியத்தில் உறுப்பினராக இருக்கிறதுக்குத்தான் செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அது இங்கு அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு பங்கு தொகையாக ஒரு 2 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என்று சொன்னால், நலவாரிய உறுப்பினர் அட்டை வைத்திருந்தால் அதிலே 90% நலவாரியமே ஏற்றுக்கொள்ளும். அதாவது 1 லட்சம் என்று சொன்னால் 90,000 ரூபாய் நலவாரியம் ஏற்றுக்கொள்ளும். மீதி 10% அந்த பணியாளர்கள் கட்டினால் போதும் என்ற ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள். நாங்கள் முதலமைச்சரிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஐயா அவர்களே, 90% நீங்கள் உயர்த்தி தந்து விட்டீர்கள். இந்த 10%ஐயும் வாரியமே ஏற்றுக்கொள்கிற ஒரு முடிவை நீங்கள் எடுத்து அறிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறோம். நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதே போல இந்த ஒசூரை பொறுத்த மட்டிலே குளிர் பிரதேசம், நம்முடைய சுகாதார குழு தலைவர் சொன்னதை போல இந்த குளிர் பிரதேசத்துக்கு சிறப்பு ஒரு அந்தஸ்து கொடுக்கிற வகையிலே நம்முடைய ஆணையாளர் அவர்கள் அவர்களுக்கு உள்ளாடைகள், அதாவது உள்ள நாடைகள் வழங்கி அந்த குளிர் நேரங்களிலே பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் மாநகராட்சி ஆணையாளரிடத்திலே வைக்கிறேன். தயவு கூர்ந்து அதை செய்து தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதே போல் இன்றைய நேரத்திலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஊராட்சியில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு நான் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே கோரிக்கை வைத்தேன். ஐயா அவர்களே, அவர்களுக்கு ஒரு நாளைக்கு வழங்கப்படுகிற ஊதியம் 166 ரூபாய். ஆனால் அவர்களுக்கு பெயர் பகுதி நேர பணியாளர்கள். இந்த பகுதி நேர பணியாளர்கள் பணியை முடித்துவிட்டு வேறு எந்த வேலைக்கும் செல்ல முடியாது. ஆகவே அவர்கள் முழு நேர பணியாளர்கள் அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து அவர்களுக்கு சம்பளம் வைத்து தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்ததின் அடிப்படையிலே இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஒரு 1000 ரூபாய் ஊதியத்தை உயர்த்தி தந்திருக்கிறார்கள். அதுக்காக எங்கள் தூய்மை பணியாளர் நலவாரியத்தின் சார்பிலே மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா தளபதி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தூய்மை பணியாளருடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனாக தீர்க்கப்பட்டு அவர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு திராவிட மாடல் ஆட்சி எடுத்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா தளபதியார் அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு, அதை சிறப்பாக செய்வோம் என்ற உறுதியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அந்த 300 ரூபாய் இது ரொம்ப வருஷமா இது பிரச்சனையாகவே இருக்கு. இப்ப கலெக்டர் சொல்லிட்டாரு, எப்ப இருந்து உங்களுக்கு இந்த ஊதிய உயர்வு கிடைக்கும்? அந்த ஊதிய அதாவது ஈரோட்ல 700 ரூபாய் கொடுக்குது. தவறா சொல்றேன். 725. சரி, சாரி, 725. இது ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு. என்னை பொறுத்த மட்டிலே முதல் முறையாக இந்த தூய்மை பணியாளருடைய பிரச்சனைகளை நான் அணுகு நேரத்தில் அவர்களிடத்தை கேட்பது சம்பள வள தர்றாங்கன்னு தான் கேட்பேன். உடனே மாவட்ட ஆட்சியர் இருந்தாங்கன்னா அவர் எத்தனை ஒப்பந்தம் போட்டாரு அந்த அளவை கேட்டுருவேன். அதை கேட்டுட்டு சொல்லுகிற அடிப்படையில ஏற்ற இறங்கள் இருப்பது உண்மைதான், ஏற்றுக்கொள்கிறேன். அதை மாவட்ட ஆட்சியரே சொல்லிவிட்டார். நான் போட்டது 350. அது நான் ஒரு சராசரி, அதற்கு மேல் குறைத்து கொடுக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன். அதற்கு மேல் நீங்கள் எவ்வளவு அதிகம் என்று கொடுக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கிறார்கள். போட்டு கொடுக்காம சொல்லிட்டாரு. நிச்சயமா வரக்கூடிய மார்ச் மாசத்தோடு அந்த ஒப்பந்தம் முடிகிறது. அதுக்கு பின்னால் எங்களுடைய தூய்மை பணியாளர் சார்பிலே ஆணையாளருக்கு வைக்க வேண்டுகோள், நீங்கள் ஈரோடு மாநகராட்சி தருவதை போல 725 ரூபாய் தராவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு 500 தர வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் சார்பில் வைக்கிறேன். அதாவது 725 ரூபாய் ஈரோட விட இது தொழில் நகரம். 500 ரூபாய் ஊதியத்துக்கு இங்க ஆள் வர்றதில்லை. மினிமம் வேஜேஜே வந்து 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு கம்பெனில, 15,000க்கு மேல கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது 500 ரூபாய் ஊதியங்கிறதே மாசம் 15,000 ரூபாய் தான் ஆச்சு. அதுல ESIPF எல்லாம் பிடிக்கும் போது இன்னும் குறையும். அந்த சேலரி கொடுக்கணுங்கிறதா ரொம்ப வருஷமான கோரிக்கையா இருக்கு சார். உங்க சைட்ல இருந்து அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கோரிக்கை முழு மனதாக ஏற்றுக்கொண்டு ஈரோடுல கொடுக்கக்கூடிய சம்பளத்தை நீங்கள் சொல்வதை போல ஒசூர் மாநகரம் எப்படி ஒரு தொழில் நகரமோ அதே போல அது ஒரு மஞ்சள் நகரம். ஆகவே எல்லா நகரமும் இன்றைக்கு பிரபலமாகி கொண்டு வருகிறது. அந்த ஊதியத்தை கொடுக்கின்ற ஒரு பொறுப்பை மாவட்ட ஆட்சியரிடத்திலே வேண்டுகோளாக வைக்கின்றேன். அப்புறம் இப்ப தூய்மை பணியாளர்களுடைய வாரிசுகள் எல்லாம் வந்து மீண்டும் தூய்மை பணியாளர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அதை கொஞ்சம் உங்க வாயால ஐயா, முதலமைச்சருடைய வேண்டுகோள் என்னன்னா, கல்வி ஒன்றுதான் பேராயுதம். கல்விக்கு இணையான ஒரு ஆயுதம் எதுவுமே இல்லை. அந்த அடிப்படையில தூய்மை பணியாளர் குழந்தையாக போகக்கூடாது. அந்த குழந்தைகள் படித்து மிகப்பெரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்புக்கு வர வேண்டும். ஆகவே அந்த குழந்தைகளை படிக்க வைக்க சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள்.
அதைத்தான் நான் உங்கள் மூலமாக அந்த குழந்தைகளை படிக்க வையுங்கள். சமுதாய மாற்றத்துக்கான பேராயுதம் கல்வி கல்வி கல்வி. ஐயா விடாகல, இது தொடக்கம். நான் அதிகாரிகளை வைத்துத்தான் இந்த வாரியத்தை நடத்தியாக வேண்டும். நான் அவர்களிடத்திலே போய் நீங்கள் 725 கொடுங்கள் என்று கட்டாயப்படுத்தினால் அது தவறாக போய்விடும். கலெக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் 350 ரூபாய் என்னோட இது, நீங்க என்ன வேணாலும் தீர்மானம் போட்டு நிறைவேற்றுங்கள், அதை நான் நிறைவேற்றி தருகிறேன். அது மாநகராட்சியுடைய மேயருக்கு வேண்டுகோள் வைத்து சம்பளத்தை நீங்க சொல்ற மாதிரி இது வளர்ந்து வரக்கூடிய இது கணனி உலகத்துக்கு உண்டான ஒரு நகரம், அதற்கு தகுந்தாற் போல் ஊதியத்தை வைத்து கொடுக்கிற முயற்சியை ஈடுபடுகிறோம். இந்த பணி நிரந்தரம் தான் சார். ஐயா, நான் என்னென்ன உங்களுக்கு முன்னால நான் சொன்னேன், பணி நிரந்தரம் என்பது அவ்வளவு சாத்தியமானது ஒன்றல்ல. அதற்குத்தான் நாங்கள் வைக்கிற வேண்டுகோள், ஒப்பந்த பணியாளர் என்கிற நிலையை மாற்றி அந்த தனியாருக்கு விடுகிற ஒப்பந்தத்தை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும். செய்துவிட்டு மாநகராட்சியே அவர்களுக்கு சம்பளம் கொடுத்தால் என்றைக்காவது ஒரு நாள் அவர்களுக்கு நிரந்தர பணி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முதல்ல மாநகராட்சியை ஊழலாளர் பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி.